ஈரானிய உள்நாட்டு பிரச்சனை இதுதான் இன்னைக்கு சர்வதேச பேசு பொருளா போயிட்டு இருக்கு. இதற்கான காரணம் அங்கு பணப்பெறுமதி குறைஞ்சது, பசி, பட்டினி, அமெரிக்காவுடைய தலையீடுன்னு சொல்லி பல விஷயங்கள் சொல்லப்பட்டாலும், ஈரானிய அரசு யெமன், ஈராக், பஹ்ரைன் போன்ற பல நாடுகள்ல தாக்குதல் நடத்தி அங்க லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்து, அது மட்டும் இல்லாம அங்க பசி பட்டினியால எத்தனையோ மக்கள் இறந்து போனாங்க. இந்த நேரத்துல ஈரானிய மக்களாகிய நீங்க வாய் மூடி மௌனியா இருந்தீங்க. உங்களோட அரசு செய்யக்கூடிய அந்த கொடுமைகளை பார்த்துட்டு நீங்க அமைதியா இருந்தனுடைய பிரதிபலன் தான் இன்றைக்கு அனுபவிக்கிறீங்க. உங்களோட அரசினுடைய முகத்திரை இன்றைக்கு கிழிக்கப்பட்டு, உங்களுக்கு அந்த பசிப்பட்டினுடைய கொடுமை உணர வைக்கப்பட்டு, இன்னைக்கு நீங்க அந்த அரசை எதிர்க்கிறீங்க. அன்று இதே மாதிரி தான் பசி பட்டணியால நிறைய மக்கள் தங்களுடைய உயிரை விட்டாங்க. என்ன இருந்தாலும் இந்த ஈரானுடைய இப்ப ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனை, அமெரிக்காவுடைய தலையீடு ஒருவேளை மூன்றாம் உலக யுத்தமாக மாறும் என்று சொல்லியும் சில பேச்சுக்கள் அங்கே போய்கொண்டிருந்தாலும், ஈரானிய அரசு அடுத்த நாடுகளில் செஞ்ச கொடுமைகள், அட்டூழியங்கள் தான் இன்னைக்கு ஈரானிய மக்கள் அனுபவிக்காங்க. காரணம், அவங்க வாய் மூடி அன்னைக்கு மௌனமாக இருந்தது.